श्री गुरुभ्यो नमः। परमगुरुभ्यो नमः। श्रीमदानंद तीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः। हरि ओम। श्रीमन् महाभारत तात्पर्य निर्णय भाव संग्रहम ராகவேந்திர அருளிய கிரந்தம். அதனுடைய முன்னுரையாக மகாபாரதம் அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷமான கிரந்தம், வேதவியாசர் கொடுத்த அந்த ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதனுடைய மகத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். பகவானை அடையணும், மோட்ச மார்க்கத்திற்கு ஞானம் ஒன்றே வழி. இந்த ஞானம், அபரோக்ஷ ஞானம் சித்திக்கணும் அப்படின்னால் அதற்கு பக்தி ஒன்றே சாதனம். அந்த பக்தி நமக்கு பகவானிடத்தில் ஏற்படணும்னால் சாஸ்திரங்களை அறியணும். அந்த சாஸ்திரங்களிலே மிக விசேஷமானது, உயர்ந்தது மகாபாரதம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மகாபாரதம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய கதைகளை சிரவணம் பண்றதன் மூலமாக பகவானுடைய பக்தி ஏற்படணும்னால் அந்த சிரவணத்திலே பகவானை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நம்மால கிரகிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தால் அங்கே சில நுட்பங்கள், சூட்சுமங்கள் அடங்கி இருக்கு. வேதவியாசர் மகாபாரதத்தை ரச்சனை செய்யணும் அப்படிங்கும் போது சாட்சாத் பகவானுடைய அவதாரமான வேதவியாசர் அந்த கிரந்தத்தை எழுதும் போது அந்த கிரந்தத்தை எழுதுவதற்கு தேர்ந்தெடுத்தவர் விநாயக பெருமான். அந்த விக்னேஸ்வரர் எழுதுவிலே வல்லவர். எழுதுவிலே வல்லவரான விநாயகர் ஒரு நிபந்தனை சொல்றார், இந்த கிரந்தத்தை எழுதும் போது என்னுடைய வேகத்திற்கு யார் சொல்றாளோ அவர்களுக்கு அந்த கிரந்தத்தை நான் எழுதுறேன் அப்படின்னு. சர்வோத்தமனான ஸ்ரீமன் நாராயணன் அவர், ஆகாஷ் அபிமானியான விக்னேஸ்வரன் எழுதிட்டு இருக்கார், சர்வோத்தமன் நாராயணன் சொல்லிட்டு இருக்கார். இப்போ வேதவியாசர் சொல்றார், என்னுடைய கிரந்தத்தை எழுதணும்னா எனக்கும் ஒரு நிபந்தனை உண்டு. அதை யார் அர்த்தம் தெரிந்து அதன் உள் ஆழத்தை அறிந்து எழுதுறாளோ அவர்கள் எழுதலாம் அப்படின்னு. விநாயகரும் அதற்கு சம்மதிக்கிறார். இங்கு வேதவியாசர் அந்த கிரந்தத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். 1,00,000 ஸ்லோகம் பூலோகத்திலே கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனால் மூல மகாபாரதமானது 60 லட்சம் ஸ்லோகங்களை கொண்டதுன்னு பார்த்தோம். விஸ்தாரமான அந்த பாரத, அதனுடைய மகிமை எல்லா கிரந்தத்தை காட்டிலும் பாரமான ஒரு கிரந்தம். எல்லா வேத உபனிஷத் சாரத்தையும் கொண்ட கிரந்தம். அதுல இல்லாத விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம், பஞ்சம வேதம்னு பார்த்தோம். அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் அந்த மகாபாரதத்துல இருக்கு. அப்படி ரச்சனை செய்த வேதவியாசர் அங்கே 3 விதமான பாஷைகளில அந்த கிரந்தத்தை சொல்லியிருக்கார். அதாவது 3 வித பாஷைனா இது மொழியை சொல்லலை, 3 விதத்திலே அந்த அர்த்தங்களை கொடுத்திருக்கார். அர்த்தங்களை உள்ளே புதைத்து வச்சிருக்கார். தர்ஷன பாஷை, குஹ்ய பாஷை, சமாதி பாஷைன்னு. ஆக நேரடியாக அர்த்தங்களை சொல்லக்கூடிய கிரந்தம் கிடையாது. நேரடியாக சில இடங்களிலே சொல்றார், அதுல மாத்திரம் சொல்றது கிடையாது. சில இடத்திலே நேரடியான அர்த்தங்கள் இருக்கு, ஆனால் உள்ளே ஆழ்ந்து பார்த்தால் அதிலே விசேஷமான தாற்பயம், அர்த்தங்கள், அதிலே சூக்ஷ்மங்கள் அமைந்திருக்கு. இன்னும் சில இடத்துல மேல்நோட்டமாக பார்த்தால் அது டோட்டலா கான்ட்ரவர்ஷியலாக, அதாவது எதிர்மறையான அர்த்தத்தை கொடுப்பதை, பொருளை கொடுப்பதை போல தெரியும். ஆனா உள்ளே போய் பார்க்கும்போது உண்மையான அர்த்தம் புரியும். ஆக அப்படி 8800 புதிர் ஸ்லோகங்களை அங்கே வைக்கிறார் வேதவியாசர். ஆக கிரந்தத்தை எழுதணும் அப்படிங்கும் போது விநாயக பெருமானே அங்கே எழுத அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து போய் நிற்கிறார். அவருடைய வேகம் அப்பேற்பட்ட வேகம், கிரந்தத்தை எழுதக்கூடிய வேகம். ஆனால் 8800 இடங்களிலே புதிர் ஸ்லோகங்களிலே அந்த இடத்திலே அர்த்தத்தை நேரடியாக தெரிந்து கொள்ள முடியாதவாறு வேதவியாசர் சொல்லியிருக்கார். அப்போ விக்னேஸ்வரரே பிரார்த்தனை செய்ய விசேஷமான அர்த்தங்களை வேதவியாசர் அனுகிரகம் செய்து முன்னாலே மகாபாரதத்தை எழுதி முடிக்கிறார் விக்னேஸ்வரர்னு பார்க்கிறோம். ஆக அவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள் நேரடியாகவும் சொல்லப்பட்டிருக்கு, மறைமுகமாகவும் உள்ள அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல எதிர்மறையாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த ரகசிய அர்த்தங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது மாத்திரம் அல்ல, அது ஒரு அர்த்தங்களை மாத்திரம் சொல்றதும் கிடையாது.
பலதரப்பட்ட அர்த்தங்களையும் கொடுக்கிறது அப்படின்னு ஆச்சாரியர் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியர் நிரூபணம் செய்திருக்கார். ஒரு தடவை ஆச்சாரியர் தன்னுடைய தீர்த்த யாத்திரை மார்க்கத்திலே போகும்போது வேதத்திலே ஒரு சப்தத்திற்கு அவர் இன்னொரு பொருளை சொல்லும் போது முன்னாலே சொன்னவர் பொருளும் சொன்ன அந்த பொருளும் சரி, இவர் சொல்ற பொருளும் சரி, அது எப்படி இருக்க முடியுங்கும் போது ஸ்கந்த புராணத்தினுடைய வச்சனத்தை வைத்து நிரூபணம் செய்கிறார். திரையோர்த்தாக சர்வ வேதேஷு தசார்த்தாக சர்வ பாரதே விஷ்ணோஹோ சகஸ்ரநாமாபி நிரந்தர சதார்த்தகம் சொல்றார். வேதத்திலே குறைந்தபட்சம் திரையோர்த்தாக சர்வ வேதேஷு 3 அர்த்தங்கள் உண்டு. தசார்த்தாக சர்வ பாரதே மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கு குறைந்தபட்சம் தசார்த்தம் 10 அர்த்தங்கள் உண்டு. அந்த மகாபாரதத்திலே ஒரு அங்கமாக வரக்கூடிய பீஷ்மருடைய முகக்கமலத்திலிருந்து பாண்டவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட விஷ்ணு சகஸ்ரநாமம், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஒவ்வொரு நாமத்திற்கும் குறைந்தபட்சம் விஷ்ணோஹோ சகஸ்ரநாமாபி நிரந்தர சதார்த்தகம் 1000 நாமங்கள், அதுல ஒவ்வொரு நாமத்திற்கும் குறைந்தபட்சம் 100 அர்த்தங்கள் உண்டு. ஆக வேதங்களுக்கு குறைந்தபட்சம் 3 அர்த்தங்கள், வேத சப்தங்களுக்கு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் குறைந்தபட்சம் 10 அர்த்தங்கள், மகாபாரதத்திலேயே இருக்கக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகவானுடைய நாமத்திற்கும் குறைந்தபட்சம் 100 அர்த்தங்கள்னு தானே அதிலே முதல் நாமமான விஸ்வம், விஸ்வாயை நமஹா, அந்த விஸ்வான்னு சொல்லக்கூடிய நாமத்திற்கு 100 அர்த்தங்களை காண்பித்திருக்கார் ஆச்சாரியர் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியர் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார். ஆக 3 பாஷைகளிலே தர்ஷன பாஷை, குஹ்ய பாஷை, சமாதி பாஷையில ரச்சனை செய்த வேதவியாசர் இவ்வளவு அர்த்தங்களையும் இருக்குன்னு ஸ்கந்த புராணத்துல வேதவியாசரே சொல்லியிருக்கார். அதிலே ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியார் காமிச்சிருக்கார். ஆக இவ்வளவு அர்த்தங்கள் நிரம்பி இருக்கு, ரகசிய அர்த்தங்கள் நிரம்பி இருக்கு. எதிர்மறையாக காண்பது போல் தெரிந்து உள்ளே சரியான அர்த்தம் பொருள்படும்படியான விஷயங்கள் இருக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்காகவே ஜெகநாத தாசர் பிரார்த்தனை செய்கிறார். தன்னுடைய ஹரிகதாமிருத சாரத்திலே மங்களாச்சரண சந்தியிலே பாரதி தேவி இடத்திலே, வாயு பகவானுடைய பத்னி, அவரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். கிருதிரமன பிரத்யும்ன நந்தனே சதுர விம்சதி தத்வபதி தேவதிகளிகே குருவினி சுதிக மாருதன நிஜ பத்னி ಸತತ ಹರಿಯಲಿ ಗುರುಗಳಲ್ಲಿ ಸತ್ರತಿಯ ಪಾಲಿಸಿ ಭಾಗವತ ಭಾರತ ಪುರಾಣ ರಹಸ್ಯ ತತ್ವಗಳ ರುಪು கருணதலி சொல்றார். பிரார்த்தனை செய்கிறார் பாரதி தேவி இடத்திலே. சதத ஹரியலி குருஹழலி சத்ரதிய பாலிசி பாகவத பாரத புராண ரகசிய தத்துவಗಳ அருப்பு கருணதலி அப்படின்னு. பாரதம் பாகவதம் ஏதோ தெரிஞ்சா போதுமா? மேல்நோட்டமாக கதை கேட்டால் போதுமா? அதை படித்தால் போதுமா? இல்லையே, அதிலே அர்த்தங்கள் புதிந்திருக்கே. தவறாக தெரிஞ்சுக்கிறதுனால விபரீத ஞானம், பகவானை பற்றிய தவறான ஞானமும் அந்தம் தமசுக்கு நம்மை கொண்டு போகக்கூடியது, நம்மை கீழே தள்ளக்கூடியது. அப்போ பகவானை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கணும். ஆக பாகவத் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே மார்க்கம் சாஸ்திரங்கள், அதுவும் பாரதம் முதலான இத்தியாதி கிரந்தங்கள். அதில் மகாபாரதத்தை படிக்கணும், அதன் மூலமாக பகவானை தெரிஞ்சுக்கணும்னால். ஆனால் படிக்கிறதனை மேலோட்டமாக படிப்பதனாலேயோ கேட்பதனாலேயோ அர்த்தங்கள் நமக்கு புரியாது. விக்னேஸ்வரராலேயே புரிஞ்சுக்க முடியலைனால் நாம் எம்மாத்திரம்? அப்ப அந்த ரகசிய தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும்னால் ஜெகநாதர் சொல்றார், பாரதி தேவி இடத்துல பிரார்த்தனை பண்றாள், என்ன அனுகிரகம் செய்யணும் அப்படின்னு. ஏனால் அந்த பாரதி பதியான முக்கிய பிராணரே அந்த அனுகிரகம் புரியணும். ஏனால் அவரே இந்த மகாபாரதத்திற்கு நிர்ணயத்தை கொடுத்தவர். ஆக அந்த நிர்ணயம் இப்போது அவசியம் அப்படிங்கிறதை பார்க்கிறோம். மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் ஏன் என்கிறதுக்கு இவையெல்லாம் காரணங்களாக நமக்கு தெரியும். சரியான அர்த்தங்களை தெரிந்துக்கணும்னால், சூக்ஷ்மமான அர்த்தங்களை தெரிந்துக்கணும்னால் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அவசியம். முக்கிய பிராணர் வாயு பகவான், பகவானுடைய ஆக்ஞைக்கிணங்க அவரே அவதாரம் செய்கிறார் கலியுகத்திலே மத்வாச்சாரியாராகன்னு பார்க்கிறோம். பிரதமோ ஹனுமான் நாம த்விதீயோ பீம ஏவச்ச பூர்ண பிரஜ்ஞஸ்திருதீயஸ்து பகவத் காரிய சாதகா. முக்கிய பிராணர் 3 அவதாரங்களை எடுக்கிறார்.
திரேதாயுகத்திலே ஸ்ரீராமனுக்கு சேவை செய்வதற்காக ஹனுமந்தனாகவும், ஸ்ரீராமம் ஹனுமத் சேவியம். துவாபர யுகத்திலே பீமசேனாக கிருஷ்ண பரமாத்மாவிற்கு சேவை செய்வதற்காகவும் ஸ்ரீகிருஷ்ணம் பீமசேவிதம். மூன்றாவதாக பூர்ணப்பிரக்ய ஸ்திருதியஸ்து பகவத் காரிய சாதகா. மூன்றாவதாக இந்த கலியுகத்திலே வேதவியாசருடைய கிரந்தங்களுக்கு சரியான வியாக்கியானங்களை, அர்த்தங்களை, பாஷ்யங்களை, நிர்ணயத்தை கொடுப்பதற்காக, கிரந்த ரச்சனை மூலமான அந்த பகவானுக்கு சேவை செய்வதற்காக இந்த கலியுகத்திலே மூன்றாவதாக அந்த வாயு பகவானை அவதாரம் செய்கிறார். ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியாராக, மத்வாச்சாரியாராக. ஸ்ரீவியாசம் மத்வசம் சேவியம் நமாமி ஞான சித்தையே. அவரே நமக்கு ஞானத்தை கொடுப்பவராக இருக்கார். அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ஆக அந்த ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியார் இந்த கலியுகத்தில் அவதரித்து 1238 1317 வரைக்கும் இந்த கலியுகத்திலே சன்னியாசாசிரம தர்மத்திலே இருந்து அஷ்டமடங்களை உடுப்பியிலும், முன்னாலே பத்மநாப தீர்த்தர், நரகரி தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அக்ஷோபி தீர்த்தர் முதலான பிரதான சிஷ்யர்களுக்கும் சன்னியாசாசிரமத்தை கொடுத்து, பீடத்தை கொடுத்து, முன்னாலே பதரிகாசிரமத்திற்கு பிரவேசம் செய்து இன்றும் மேல் பதரியிலே வேதவியாசருக்கு சேவை செய்திருக்கார். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரியார் கொடுத்த கிரந்தங்கள் 37. அவைகளே சர்வமூல கிரந்தங்கள் என்று பார்க்கிறோம். அந்த சர்வமூல கிரந்தங்களிலே ஆச்சாரியர் மகாபாரதத்திற்காக கொடுத்த கிரந்தங்கள் 2. ஒன்று மகாபாரத தாத்பரிய நிர்ணயம், இன்னொன்று யமக பாரதம். அதிலே யமக பாரதம் அப்படிங்கிறது காவிய நயத்தோட அமைந்த கிரந்தம். யமக அலங்காரம்னு சொல்லி, யமக்க மீண்டும் மீண்டும் ஒரே சொல்லையோ சொற்றொடராக அமைத்து மீண்டும் மீண்டும் அந்த சொல்லையே, சொற்றொடர்களையே திரும்ப திரும்ப வரும்படி அவர் கொடுத்த கிரந்தம் யமக பாரதம். அது ஒரு சிறிய கிரந்தம். ஆனால் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படிங்கிறது வேதவியாசருடைய மனதிலே, அவருடைய எந்த அர்த்தத்திலே அந்த கிரந்தத்தை, மகாபாரதத்தை கொடுத்திருக்காரோ அதை விசேஷமாக அறிந்து தெரிந்து வேதவியாசரிடத்திலேயே நேரடியாக கற்று ஆச்சாரியர் கொடுத்த கிரந்தம். 32 அத்தியாயங்களிலே 5202 ஸ்லோகங்களை கொண்டது மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் சொல்லக்கூடிய இந்த ஒரு கிரந்தம். நிர்ணயம் அப்படிங்கிறது என்ன? தீர்மானம் செய்யறதுன்னு அர்த்தம். தீர்மானம் செய்யறது. என்ன தீர்மானம்? ஆச்சாரியர் வேதங்களிலே, உபனிஷத்துகளிலே, பிரம்மசூத்திரம் மற்றும் ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் அநேக புராணங்களிலே என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை மேற்கோள் காட்டி அந்த விஷயங்கள் மகாபாரதத்துல இருக்குன்னு மகாபாரத ஸ்தோத்திரத்திலே காண்பிக்கக்கூடிய அந்த தீர்மானமே நிர்ணயம். அதுவே மகாபாரத தாத்பரிய நிர்ணயம். அதிலே மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் மாத்திரமல்ல, வேதவியாசரிடத்திலே, என் மகாஸ்ரீமன் நாராயணத்திலே நேரடியாக உபதேசம் பெற்றவர் வாயு பகவான். மூல ராமாயணத்தையும் அறிந்தவர். 1 கோடி ஸ்லோகங்களுடைய மூல ராமாயணத்தையும் அறிந்தவர். 60 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய மகாபாரதத்தையும் அறிந்தவர். அதனாலே நமக்கு பூலோகத்திலே கிடைக்காமல் இருக்கக்கூடிய மீதமுள்ள 59 லட்சம் ஸ்லோகங்களும் அவருக்கு தெரியும். மூலராமாயணத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி ஸ்லோகங்களும் அவருக்கு தெரியும். அது நேரடியாக பகவானிடத்திலே கற்றதனால் இதில் இருக்கக்கூடிய ரகசிய அர்த்தங்களை மற்றும் எங்கெல்லாம் அந்த குஹ்ய பாஷை இருக்கோ, ரகசிய பாஷை இருக்கோ, அதை தெளிவுபடுத்தி நிர்ணயம் செய்து கொடுக்கிறார் ஆச்சாரியர் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்திலேன்னு பார்க்கிறோம். ஆக சர்வோத்தமனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீஹரி கொடுத்த கிரந்தம் மகாபாரதம் அப்படின்னால், ஜீவோத்தமரான வாயு பகவான் முக்கிய பிராணர் கொடுத்த கிரந்தம் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம். அதை ஆச்சாரியர் இந்த கலியுகத்திலே மத்வராக அவதரித்தப்புறம் வேதரிகாசிரமத்திலே வேதவியாசரிடம் சென்று அவரை தரிசித்து நமஸ்கரித்து அவரிடத்திலே அனுமதி பெற்று அவரோட ஆக்கியக்கிணங்க ரச்சனை செய்கிறார். அதை ஆச்சாரியருடைய சிஷ்யரான கிரகஸ்தர் திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார், அவர் ஆச்சாரியரை பற்றி தானே ரச்சனை செய்த வாயுஸ்துதி 41 ஸ்லோகங்களில் ரச்சனை செய்து கொடுத்திருக்கார். அந்த 41 ஸ்லோகங்களில் ஆச்சாரியரிடத்திலேயே கொடுத்து அவருடைய சம்மதம் பெற்று அதனுடைய சம்புடீகரணமாக அந்த வாயுஸ்துதிக்கு முன்னும் பின்னும் நகஸ்துதியை சொல்லும்படி ஆச்சாரியரே நகஸ்துதி ஏற்றி கொடுக்க, அப்பேற்பட்ட அந்த ஹரிவாயுஸ்துதியை ரச்சனை செய்து கொடுத்த திரிவிக்ரம பண்டிதாச்சாரியார் ஹரிவாயுஸ்துதியிலே சொல்றார், புத்வா க்ஷேத்ரே விசுத்தே த்விஜகண நிலையே ரோப்ய பீட்டாபிதானே
तत्रापि ब्रह्मजातिः त्रिभुवन विशते मध्य गेहाख्य गेहे पार्युराज्यादिराजः पुनर्विपदरीं प्राप्य कृष्णं च नत्वा कृत्वा भाष्यानि सम्यक् व्यतनुत च भवान् भारतार्थ प्रकाशम् மகாபாரதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதன் மூலமாக சமஸ்த சாஸ்திர கிரந்தங்களின் அர்த்தத்தையும் கொடுத்திருக்கார். அது பாரதார்த்த பிரகாசம், ஆச்சாரியர் கொடுத்த கிரந்த மகாபாரத தாத்பரிய நிர்ணயம். அது மகாபாரதத்தை தெரிந்துக்கிறதுக்கு நமக்கு மிக மிக அவசியம். அந்த நாராயண திரிவிக்ரம பண்டிதாச்சாரியாருடைய புத்திரர் நாராயண பண்டிதாச்சாரியார், அவரும் ஆச்சாரியருடைய ஜீவனத்திலே அவர் நடமாடிய காலத்திலே பின்பகுதியில் இருந்தவர். ஆச்சாரியரை நேரடியாகவும் கண்டவர், அவருடைய காரியங்களையும் அவர் செய்த சாதனைகளையும் பார்த்தவர், அவருடைய உபதேசங்களை கேட்டவர். அவரே தனக்கு முன்னாலே வந்த ஆச்சாரியருடைய சிஷ்யர்களான பீட்டாதீஸ்வரர்களிடத்திலே, அவருடைய சிஷ்யர்களிடத்திலே, தன்னுடைய தந்தையான விக்ரம பண்டிதாச்சாரியாரிடத்திலே கேட்டு ரச்சனை செய்த கிரந்தம் ஆச்சாரியருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய சுமத்வஜி மகாகாவியம். இந்த சுமத்வஜி மகாகாவியத்திலே நாராயண பண்டிதாச்சாரியார் சொல்றார் இந்த மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தை பற்றி. இதிகாச புராணாப்தேஹே பவசித்தாத்ரிலோடிதாத் ஜாதாம் பாரத தாத்பரிய சுதாம் கத்சன்ன சேவதே. இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கடல், அப்பேற்பட்ட அந்த பார்க்கடலை கடையணும் அப்படின்னால் எவ்வளவு அழகா உபமானம் கொடுக்கிறா பாருங்க. மத்வருடைய சித்தம், மத்வருடைய சித்தம், அவருடைய ஞானம், அதுவே அந்த மந்தரகிரி, அந்த பர்வதம் மலை. அந்த மலையை கொண்டு கடையும் போது அந்த அமிர்தம் கிடைக்கிறது. அந்த அமிர்தம் என்ன? அந்த அமிர்தமே மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படிங்கிறார் பாருங்க. இதிகாச புராணங்களும் பார்க்கடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னால், அந்த பார்க்கடலை கடைவதற்கு இருக்கக்கூடிய அந்த மந்தர பர்வதம், அந்த மலை அப்படிங்கிறது ஆச்சாரியருடைய சித்தம், அவருடைய ஞானம். அதில் கடையும் போது நமக்கு கிடைத்த அந்த பிரசாதம் அமிர்தம். அந்த அமிர்தம் வேறொன்றும் அல்ல, அது மகாபாரத தாத்பரிய நிர்ணயம்னு சொல்லக்கூடிய உயரிய கிரந்தம்னு நாராயண பண்டிதாச்சாரியார் சொல்லியிருக்கார். ஆக இது சர்வ சாஸ்திரங்களுடைய நிர்ணயம் அப்படின்னு ஆச்சாரியரே தன்னுடைய மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்திலே 32 அத்தியாயங்களிலே முதல் அத்தியாயத்திலே சொல்றார் சர்வ சாஸ்திர நிர்ணயம், அதனுடைய எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம்னு அவரே தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆக எல்லா சாஸ்திரங்கள், அதாவது வேதங்கள், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் அநேக புராணங்கள், பெண்ணும் பிற இதிகாசங்கள், இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கு இருக்கு அப்படின்னு தீர்மானப்படுத்தி நிர்ணயம் கொடுத்திருக்கார். அதுவே மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு பாக்குறோம். இந்த மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதை விஸ்தாரமாக அந்த மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்திலே என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த விஷயங்களையே முன்னாலே மகாபாரத தாத்பரிய நிர்ணய பாவசங்கிரகமாக ராகவேந்திரர் இப்படி கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் முன்னாலே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 2 வார்த்தைகளை ராகவேந்திர தீர்த்த குருவாந்தரகத பாரதீய ரமண முக்கிய பிராணாந்தர்கத சீதாபதி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.